வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सर्वश्री गुरुपादुकां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பரவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் விம்சத் யுக்தர சததம சர்க்கா சர்க்கமானது 120. பிரம்ம கிருத்த ராமஸ்தவா. ஸ்ரீ பிரம்மா ஆகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் தாங்கள் யார் என்பதை பற்றி எடுத்துரைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை च तस्यै जनकात्मजायै. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகணானுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் விம்சத் யுக்தர சததம சர்க்கா சர்க்கமானது 120. பிரம்மகிருத ராமஸ்தவா. ஸ்ரீ பிரம்மாவாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் தாங்கள் யார், உங்களுடைய பிறவி என்ன என்பதை பற்றி எடுத்துரைத்தாராம். ததோஹி துர்மணா ராம ஸ்ருத்வைவ பதனாம் கிரஹ தத்யோ முகூர்த்தம் தர்மாத்மா பாஷ்பவ்யாகுல லோசனஹா. இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியராகப்பட்டவர் அக்னி பிரவேசம் செய்யும் பொழுது அந்த யுத்தகலத்தில் இருந்தவர்கள் மற்றும் 3 உலகங்களிலும் 14 லோகங்களிலும் இருந்தவர்கள் உயர் பிராணிகள் அனைத்துமே எழுப்பப்பட்ட அந்த அவல குரலை கேட்டுட்டு ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அதனால் மனக்குழப்பம் அடைஞ்சு தன்னுடைய கண்களிலேருந்து கண்ணீராய் சிந்தி ஒரு முகூர்த்த காலம் 3.25 நாழிகை 1.5 மணி நேரம் தனக்குள்ளேயே ஆலோசனை பண்ணினாராம். ததோவை ஸ்ரவணோ ராஜா யவசா மித்ரகர்சனः சஹஸ்ராட்சோ மகேந்திரஸ்ய வருணஸ்ய பரந்தபः. ஷடத்தயன ஸ்ரீமான் மகாதேவ
वृषध्वजः कर्ता सर्वस्य लोकस्य ब्रह्मा ब्रह्मविदां वरः एते सर्वे समागम्य विमानैः सूर्यसन्निभैः आगम्य नगरीं लङ्काम् अभिजग्मुष्य राघवम्. அப்போ இவர் மனசுக்குள்ள ஆலோசனையை தொடங்கிட்டு அவர் நின்றுருக்கும் பொழுது இந்த போர்க்களத்தில் இந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? குபேரன் எதிரிகள் அனைவரையும் தூள் தூளாக்கக்கூடிய யமதர்மராஜன் யமன், 1000 கண்கள் படைத்த இந்திரர்களுக்கெல்லாம் மன்னனாகப்பட்ட தேவேந்திரன், எதிரிகளை எல்லாரையும் வாட்டி வதைக்கக்கூடிய வருண பகவான், 3 கண்களையும் ரிஷபக்குடியை தனது கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவருமான ரொம்பவும் மிகவும், அதாவது அவர்தான் பிரதானம், அப்படி மிகவும் மிகோரமாக இருக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரர் மகாதேவர், எல்லா உலகங்களையும் படைக்கக்கூடியவரும், பிரம்ம ஞானிகளிலேயே எல்லோருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய பிரம்மா, இவன் அனைவரும் என்ன பண்ணாலும் சூரிய பகவான் எப்படி பிரகாசமாக ஒளி வீசுவார், அதுபோல ஒளி வீசக்கூடிய அவர்களுடைய விமானங்களில் இலங்கைக்கு அங்கே போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரானுடைய அருகில் நின்றுண்டாளாம். ததா சகஸ்தாபரண பிரகிருஹ்ய விபலான் புஜான் அப்ருவம் ஸ்திரிதா சஸ்ரேஷ்டா பிராஞ்சலிம் ராகவம் ஸ்திதம். ஸ்ரீ ராமபிரான் இவர்களை இந்த மாதிரி அவெல்லாம் நின்றுட்ட உடனேயே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு உடனடியாக இந்த போர்க்களத்தில் எழுந்து நின்றுந்தாராம். சிறந்த தேவதைகளாக இருக்கக்கூடிய சிவபெருமான், சாக்ஷா பரமேஸ்வரர் மகாதேவர், ரொம்பவும் சிறந்த தேவதைகள் எல்லாருமே வாழலாம். ஏன்னா தெய்வங்கள் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர், பிரம்மா, வருணன் இவெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் எல்லாரும் கையணிகள்லாம் அணியப்பட்ட நீண்ட அவளோட இருக்கக்கூடிய கை ரொம்பவும் நீளமான கை. அந்த நீண்ட கைகளை உயர்த்தி கொண்டு ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னான் அப்படின்னா, கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்ரேஷ்டோ ஞானவதாம் வரஹ உபேக்ஷசே கதம் சீதாம் பதந்தீம் ஹவ்யவாகனே. இப்போ பிரம்மா, பரமேஸ்வரன், வருணன் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களுமே என்ன சொல்கிறா தெரியுமா ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, ராமபிரானே நீங்கள் எல்லா உலகங்களையும் 3 அனைத்து உலகங்களையும் 7 14 லோகங்களையும் படைத்தவரே நீங்கள் தான். நீங்கள் ஒரு தனி பெருந்தலைவர். இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் ஆரம்பித்து விட்டது. கிருதயுகத்தில், அதாவது நீங்கள் எப்படி தெரியுமா, சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய கணங்களாக இருக்கக்கூடிய 8வது கணம் சங்கரர் நீங்கள் தான். சாக்கியர்களில் நீங்கள் 5வதாக இருக்கீங்க. யார் அப்படின்னா வீரியவான் அப்படின்னு இருக்கக்கூடிய சாத்தியர் நீங்கள் தான். அந்தந்த யுகங்கள்லாம் உங்களுக்கு பேர் தான் மாறி இருக்கு.
அப்படின்னுட்டு பிரம்மா சாட்சாத் பரமேஸ்வரன் எல்லாரும் சொன்னாலாம். கதம் தேவகண சிரேஷ்டம் ஆத்மானம் நாவபுத்தியசே ருததாமா வசுபூர்வம் வசூனாம் துவஜம் பிரஜாபதி. நீங்கள் தேவர்களுக்கெல்லாம் கணங்களாக இருக்கக்கூடியதிலேயே நீங்கள் தான் முதன்மையானவர், நீங்கள் தான் தலைவர் எல்லாருக்குமே. அப்படின்றத ஏன் இன்னைக்கு அறியாமல் இருக்கீங்க? ஒவ்வொரு யுகத்திலையும் நீங்கள் தானே இருந்துருக்கு. ஆனால் பெயர் தான் வேற உங்களுக்கு. நீங்கள் மிகவும், அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தொன்மையான காலத்திலேயே அஷ்டவசுக்கள்னா 8 பேர். எல்லா விதமான உயிர் பிராணிகளுக்கும் தலைவராக யாரோட பேரில் இருந்தது தெரியுமா? ரித்ததாமா அப்படின்ற பெயரில் தான் நீங்கள் இருந்து எல்லாருக்கும் நீங்கள் தான் தலைவர் அப்படின்னாலும் பிரம்மாவும் பரமேஸ்வரனும். த்ரயாணாம் त्वं லோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபு ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ர சாத்யானாமசி பஞ்சமஹா. இந்த 3 உலகங்கள் இருக்கணும். இந்த 3 உலகங்கள் ஏதோ சொல்லுவா? தேவ, கந்தர்வ, தானவ அப்படின்ற இந்த 3 உலகங்கள் இருக்கு. அந்த 3 உலகங்களையும் முதல்ல படைத்த நீங்கள், தனிப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள், எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு கோபமானது உண்டானது அப்படின்னுட்டு கேட்டாலாம். அஸ்வினௌ சாபி தே கர்ணௌ சந்திரசூரியௌ சக்ஷுஷி அந்தே சாதௌ ச லோகானாம் திருஷ்யசே துவம் பரந்தப உபேக்ஷசே ச வைதேகிம் மானுஷ பிராகிருத்தோ யதா. இப்போ சொல்கிற பிரம்மாவும் பரமேஸ்வரனும் உங்களுடைய 2 செவிகள் இருக்கணும். அந்த 2 செவிகளும் அஸ்வினி தேவர்கள். உங்களுடைய 2 கண்களும் இருக்கு தெரியுமா? ஒரு கண்ணு உங்களுக்கு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். நீங்க எதிரிகள் அனைவரையுமே மாய்க்கக்கூடியவர். ஒவ்வொரு யுகமும் சரி, கிருதயுகம் ஆரம்பிக்கும் போதும் சரி, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த ஒவ்வொரு யுகம் ஆரம்பிக்கும் பொழுதும் நீங்க தான் தொடக்கத்தில் இருக்க. அந்த யுகமானது முடிய போகிறது. அந்த முடியும் துருவாயிலையும் நீங்க தான் அதையும் முடிச்சு வைக்கிற. அப்படி இருந்தும் நீங்க ஒரு சாதாரண அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல இந்த சீதையை எதற்காக இந்த மாதிரி அலட்சியம் செய்கிறீங்க? செய்யலாமா அப்படின்னுட்டு கேட்டாராம் பிரம்மாவும் சாட்சாத் பரமேஸ்வரரும். எத்திக்தோ லோகபாலஸ்தை சுவாமி லோகஸ்ய ராகவः அப்ரவீத் திரிதாசஸ்ரேஷ்டான் ராமோ தர்ம பிரதாம்பரः. உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய இந்த லோகபாலகர்கள் யாருன்னாக்கா பிரம்மா, சாட்சாத் பரமேஸ்வரன், வருணன், யமன், அக்னி, இவா எல்லாருமா சேர்ந்து சொல்லப்பட்ட உடனேயே தர்மத்தையே நிலைநிறுத்தக்கூடியவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவரும்
இந்த உலகத்துக்கே முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் அனைவரையும், தேவோத்தமர்கள் அனைவரையும் பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் யோகம் யஸ்ய யத் சாகம் பகவான் தத் பிரவீத்துமே. தேவர்களே, நான் தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வன். ராமன் அப்படின்ற ஒரு பெயருடைய ஒரு சாதாரண மனிதன், மானிட பிரிவில் இருக்கக்கூடியவன். அப்படின்னுட்டு தான் நான் இந்த க்ஷணம் வரைக்கும் என் மனசில் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நீங்களோ என்னுடைய பிறவியானது வேறு விதமாக சொல்கிறீர்களே. அதனால் நான் யார், நான் யார் யாருடன் சம்பந்தம் உடையவன், நான் எதற்காக இங்கு பிறந்தேன் அப்படின்ற விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் தான் தயவு செய்து எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் கை கூப்பிட்டு கேட்டுட்டாராம். இதே புருவந்தம் காகுஸ்தம் பிரம்மவிதாம் வரஹா அப்ரவே சுணுவே ராம சத்தியம் சத்திய பராக்கிரமா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன உடனேயே அவரை பார்த்து பிரம்மஞானிகளிலேயே முதல்வராக இருக்கக்கூடிய பிரம்மா சத்தியமான பராக்கிரமம் படைத்த ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, ராமா, நான் தேவ ரகசியமாக இருக்கக்கூடிய, இதை சொல்லக்கூடாது வெளில, ஆனால் இருந்தாலும் இந்த சமயத்தில் நான் சொல்லித்தான் ஆகணும், அது தேவ ரகசியம். அந்த உண்மையை இப்போ நான் சொல்ல போகிறேன், நல்ல பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டுக்கொள், தாராளமாக நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னாராம் பிரம்மாவாகப்பட்டவர். பவான் நாராயணோ தேவ ஸ்ரீமான் சக்கராயுதோ விபு ஏகசுங்கோ வராஹஸ்துவம் பூத பவ்ய சபத்னஜித். இப்போ பிரம்மா சொல்கிறார் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, நீங்கள் என்றைக்குமே சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர். உங்களது திருக்கரங்களிலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடியவர். எல்லா இடங்களிலேயும் நிறைந்திருப்பவராக இருக்கக்கூடிய சாட்சாத்து நாராயணனே நீங்கள் தான். ராமா, நீ தான் நாராயணன். கடலுக்கு அடியிலேருந்து மேலே பூமியை கொண்டு வந்த, அப்போ எப்படி எடுத்துன்னு வந்த தெரியுமா? வெறும் ஒரே ஒரு கொம்போட தோன்றிய வராகமூர்த்தி நீங்கள் தான் ராமா. சென்ற காலங்களிலும் தேவர்களோட பகைவர்களையெல்லாம் அழித்தீர்கள். இனி எதிர்காலத்திலும் நீங்கள் தாராளமாக அழிப்பீர்கள் அப்படின்னு ராமபிரானை பார்த்து பிரம்மாவாகப்பட்டவர் சொன்னாராம். அக்ஷரம் பிரம்ம சத்தியம் ச பத்யே சாந்தேச ராகவா லோகானாம் துவம் பரோ தர்மோ விஸ்வக்சேன சதுர்புஜா. இப்போ பிரம்மா சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, ராகவா, நீ என்றைக்குமே அழிவே இல்லாத பரபிரம்மம். நீங்க சத்தியத்தினுடைய திரு வடிவமே நீங்க தான், உருவமே நீங்க தான்.
இந்த உலகமானது தோன்றது பார்த்தீங்களா, அந்த தோற்றத்திலேயும் சரி, தோற்றத்தினுடைய துவக்கத்திலையும் சரி, அந்த உலகத்தினுடைய மத்தியிலும் சரி, அந்த யுகமானது முடியக்கூடிய இறுதியிலும் சரி, நீங்கள் அதில் நிஜமாகவே மனித ரூபத்திலோ அல்லது ரிஷிகள் ரூபத்திலோ நீங்கள் இருக்கக்கூடியவர். தாங்கள் தான் எல்லா உலகத்திலேயும் 7-14 லோகத்திலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு தர்மத்தை அறநெறியை உபதேசம் செய்து நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடியவர் நீங்கள் தான். நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் ஒரே சமயத்தில் அளிக்கக்கூடிய 4 திருக்கரங்களை கொண்டவர் நீங்க அப்படின்னு சொன்னாராம் பிரம்மாவாகப்பட்டவர் ஸ்ரீராமபிரானை பார்த்து. சார்ங்கதன்வா ரிஷிகேசா புருஷோத்தம அஜித கட்கத்ருத்விஷ்ணு கிருஷ்ணசைவ பிருகத் பலஹா. இப்போ பிரம்மா சொல்றார் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, ராமா, தங்களுடைய கையில் சார்ங்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வில்லை நீங்க கையில தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, மனிதனோ விலங்கினங்களோ ஏதோ ஒன்று உயிர் பிராணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் புலன்களை அடக்கி ஆள்பவர். ஆதலால் நீங்க ரிஷிகேசர் அப்படின்ற பெயரோட எல்லா உயிர்களுக்குள்ளும் விளங்கக்கூடிய அந்தராத்மா நீங்க தான். எல்லா விதமான உயிர்களையும் அந்தராத்மாவில் விளங்கக்கூடியவர் நீங்க தான். நீங்க மகா புருஷோத்தமர் ராமா. யாராலையுமே வெல்ல முடியாதவர் நீங்க. ஆனா உங்களை யார் ஒருவர் சரணடைந்து விட்டார்களோ அப்படி சரணடைந்தவர்களை அந்த க்ஷணமே அந்த நொடியிலேயே காப்பாற்றக்கூடியவர். நந்தகம் அப்படின்னு ஒரு கத்தி பேர் இருக்கு. அந்த கத்தியை ஏந்தி உலகத்தை பாதுகாக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே நீங்க தான் ராமா. அடுத்த யுகத்தில் நீங்க எப்படி அவதரிக்க போறீங்க தெரியுமா? மகாபலம், அதாவது இனி வரக்கூடிய யுகமானது துவாபர யுகம் எடுத்தது. அந்த துவாபர யுகத்தில் மகாபலம் புரிஞ்சிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க தான் அவதரிக்க போறீள் அப்படின்னாராம் பிரம்மா ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. சேனா நீக்ராம் அனிஷத்வம் புத்தி சத்வம் க்ஷமாத்தமஹ பிரபவ சாவ்யயஸ்ய த்வம் உபேந்திரோ மதுசூதனஹ. ராமா, நீங்க யார் தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் சைன்யங்கள் இருக்கு தெரியுமா? அந்த தேவ சைன்யங்களுக்கு நீங்க தான் தலைவர், நீங்க தான் பிரதானம். எல்லா கிராமங்களுக்கும் புனித ஸ்தலங்களுக்கும் இருக்கக்கூடிய இறைவனை விட நீங்க மேலானவர், எங்களை விட நீங்க மேலானவர். பிரம்மா சொல்றார் ராமபிரான் கேட்டுங்க. அனைவருக்கும் நீங்கள் தான் அறிவு, அனைவருக்கும் சத்துவம் எப்படி இருக்க வேண்டும், பொறுமையோடு எப்படி இருக்க வேண்டும், அனைவருக்கும் புலனடக்கம் கொடுக்கக்கூடியவர், இந்த உலகத்தையே உற்பத்தி செய்யக்கூடியவர் நீங்க தான்.
அதே போல பிரளய காலத்தில் அந்த யுகத்தையே அழிக்கக்கூடியவரும் நீங்க தான். தேவேந்திரனுக்கு தம்பியாக தோன்றியவரும் நீங்க தான். அப்படி தம்பியாக தோன்றி என்ன பண்ணேள்? மது என்ற அசுரனை நீங்க கொன்றேள். அப்ப நீங்க கொன்று போட்டேள் அப்படின்னாராம் பிரம்மா. ஸ்ரீ ராமபிரானுடைய வரலாறு சொல்றார். யந்திரகர்மா மகேந்திரஸ்துவம் பத்மநாபோ பிரணாந்தகிருது சரண்யம் சரணம் ச துவாம் ஆகுர்திவ்யா மகர்ஷயா. இன்னும் சொல்ற கேட்டுக்கோ ராமா. நீ யாருன்னு என்கிட்ட நீ கேட்டுட்ட. உன்னுடைய வரலாற மொத்தத்தையும் நான் சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ. நீங்க இருக்கீங்களே ராமா, நீங்களே தான் இந்திரனாக இருந்தீர்கள். அப்படி இந்திரனாக இருந்து இந்திரனுடைய கடமைகளை எல்லாம் நீங்க தான் செஞ்சுட்டு வர. நீங்க இந்திரனுக்கும் மேம்பட்டவர். அனைத்து அமரர்களாலும் வணங்கப்படக்கூடியவர் நீங்க தான் ராமா. உங்களுடைய தொப்புள்ளிருந்து பிரம்மா அமர்ந்திருக்கக்கூடிய தாமரையாக இருக்கக்கூடியவர் நீ தான் ராமா. மகாவிஷ்ணுடைய தொப்புள்ள தாமரையாக இருக்கக்கூடியவரும் நீங்க தான் ராமா. போர்க்களத்தில் எல்லா எதிரிகளையும் மாய்த்து விட்டு போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவரும் நீங்க தான். வானலோகத்தில் மகாமா முனிவர்கள் உங்களை உங்க கிட்டக்க அடைக்கலம் புகத்தக்கவர்கள் அவர்கள்லாம் மாமுனிவர்கள்லாம் உங்கள்கிட்ட தான் அடைக்கலம் கேட்கணும். அப்படி உங்களிடம் தஞ்சம் அடைந்தவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்க தான். அப்படின்னு இந்த யுகத்தில் மட்டும் இல்லை ராமா, இந்த கிருதயுகம், இப்போது நடக்கக்கூடிய திரேதாயுகம், இனி வரக்கூடிய துவாபர யுகம், கலியுகம், இந்த அனைத்திலேயுமே உங்களைத்தான் ராமா எல்லாருமே சொல்லுவா. சொல்லிட்டு இருப்பா, இன்னும் சொல்லிகிட்டே தான் இருப்பா எல்லாரும் அப்படின்னாராம் பிரம்மா ஸ்ரீ ராமபிரான் கேட்டக. சகசிருங்கோ வேதாத்மா சஜஜிக்வோ மகர்ஷபா त्वं त्रयाणां हि लोकानां आदिकर्ता स्वयं प्रभुः सिद्धानाम् अपि साध्यानाम् आश्रयस्यासि पूर्वजः. அதாவது பிரம்மா சொல்றார் ராமபிரான்ட்ட, நீங்க இருக்கல ராமா, வேதமானது இருக்கு. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சாகைகள் அப்படின்ற கொம்புகளையும், வேதத்தில் நூற்றுக்கணக்கான விதி நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியமங்கள், அதாவது சாகை என்பது, வேதத்தில் சாகை என்பது கொம்பு, இந்த விதி நியமங்கள் என்பது நாக்கு. அப்படின்னு இருக்கக்கூடிய வேதமாக இருக்கக்கூடிய மகத்தான காளையே நீங்க தான்.
வேதமே நீங்க தான் ராமா. நீங்க இந்த 3 உலகங்களுக்குமே மூல காரண கர்த்தாவே நீங்க தான். நீங்க ஒரு தனி பெரும் தலைவர். உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. சித்தர்களும் சாத்தியர்களும், இந்த சித்தர்கள் சாத்தியர்கள் இவாளுக்கெல்லாம் முன்னால தோன்றியவர்களுக்கும் அனைவருக்குமே நீங்க தான் புகலிடம் அளித்து அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்தீர்கள் ராமா அப்படின்னாராம் பிரம்மா ஸ்ரீராமபிரான் கிட்டக. துவம் யஜ்ஞஸ்துவம் ஷட்காரஸ்துவம் ஓங்கார பரந்தபः பிரபவம் நிதனம் வாதேன விதுகோ பவாய நிதி திருஷ்யசே சர்வபூதேஷு பிராமணேஷு ச கோஷு ச திக்ஷு சர்வாசு ககனே பர்வதேஷு வனேஷு சா. இப்போ இன்னும் சொல்கிறார் பிரம்மா ஸ்ரீ ராமபிரான் யார், ஒவ்வொரு யுகத்திலும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத பற்றி சொல்கிறார். ராமா, தாங்கள் தான் ஒரு இடத்தில் ஒரு மாபெரும் வேள்வியானது, அதாவது மாபெரும் யாகமானது நடக்கிறது. அந்த யாகம் யஜ்யமே நீதான். நீ வஷட்காரம், ஓங்காரம், மிகவும் உயர்ந்த தவம், அப்படி இருக்கக்கூடிய உங்களது தோற்றத்தையும் முடிவையும் தாங்கள் யார் ராமா, தாங்கள் யார் என்பதையும் வேதங்களும் வேத வல்லுநர்களும் கூட அறியவே முடியாது. எனவே அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீங்க. அவ்வளவு உயர்ந்தவர். வேதமே உங்கள்கிட்ட தான் வந்தது. எல்லா உயிர் பிராணிகளிடத்திலும் சகல ஜீவராசிகள்கிட்டையும் சரி, அதை விட மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய பிரதானமாக வேதம் படித்த பிராமணன், அந்தனர், அவர்தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர 4 வர்ணக்காரர்கள். அப்படி இந்த பிராமண வர்ணக்காரர்கள் பசுக்கள், கோமாதா, எல்லா திசைகளிலும் வானம், மலை, வனங்கள் அனைத்திலுமே நீங்க தானே விளங்குகின்றீர்கள் ராமா. பிராமணர்கிட்ட அவர் தான் இருக்காராம். பிரம்மா சொல்றார், அந்தே பிருத்திவ்யா சலிலே திருஷ்யசே துவம் மகோரகः த்ரீன் லோகான் தாரயான் ராம தேவ கந்தர்வ தானவான் சகஸ்ர சரண ஸ்ரீமான் சதசீர்ஷ சதஸ்ரதுக்கு துவம் தாரயசி பூதானி வசூதாம்ச சபர்வதாம் அகம் தே ஹிருதயம் ராம ஜிஹ்வாதேவி சரஸ்வதி தேவா காத்ரேஷு ரோமாணி நிர்மிதா பிராமண பிரபோ. ராமா, ஆயிரக்கணக்கான கால்கள், நூற்றுக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான கண்கள், எல்லா விதமான சகல விதமான ஐஸ்வர்யங்கள், செழிப்பு, இத்தகைய பேருருவம் தாங்கி எண்ணிலடங்காத பிராணிகளையும் மலைகளையும் உடைய இந்த உலகத்தை ராமா நீங்க தான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள்.
இந்த மண்ணுலகத்தில் அவாவா பிறந்த உடனேயே அந்த இது முடிஞ்ச உடனே அவள் இருக்க வேண்டிய காலங்கள் முடிந்து நீரில் மூழ்கும் காலத்தில், அதாவது இந்த பிரளயமே நீரில் மூழ்க போகிறது இந்த பிரபஞ்சமே, அப்படி இருக்கும் காலத்தில் ராமனே இந்த 3 உலகங்களையும் தேவ கந்தர்வ தானவர்களையும் நீ அப்ப என்ன பண்ணுவ தெரியுமா? சுமந்து கொண்டு தண்ணீர்ல ஆதிசேஷனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆதிசேஷனே நீங்க தான் ராமா, எல்லாரையும் காப்பாத்துறேன், அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாத்துறேன், அதுவும் நீதான். ராமச்சந்திரமூர்த்தியே, நான் பிரம்மாவாகப்பட்ட நான் உங்களுடைய ஹிருதயம், கலை மடந்தை, நாக்கு, இவை அனைத்துமே நான் தான். பிரம்மாவாகப்பட்ட நான் தான் இருக்கேன். அதுல தங்களுடைய உடலிலும் தேவர்கள் உரோமங்களாக படைக்கப்பட்டார்கள். தேவர்கள் அனைவரும் உங்க உடல் முழுக்க படைக்கப்பட்டா, நான் உங்க வாயில படைக்கப்பட்டேன். நாக்கு, இருதயம், இந்த இடங்கள்லாம் நான் தான் படைக்கப்பட்டேன். நிமேஷஸ்தே பவேத்ராத்ரி உன்மேஷஸ்தே பவேத் திவா சம்ஸ்காரஸ்தே அபவன்னே வேதான ததஸ்தி त्वया வினா ஜகத் சர்வம் சரீரம் தே ஸ்தைரியம் தே வசுதா தலம் அக்னிகோப பிரசாதஸ்தே சோம ஸ்ரீவத்ச லக்ஷணா. இன்னும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறோமா, நீ உன்னை பற்றி நான் யாருன்னே கேட்டது இல்லையா? முக்கியமாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீங்கள் கண்ணை மூடினேன்னா நீங்கள் தான் இரவு. அந்த கண்களே நீங்கள் திறந்தேனாக்க அதுதான் பகல். உங்களுடைய மூச்சு காற்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேதங்கள். இப்படி வளர்த்தி கொண்டே போகலாம் உங்களை வர்ணனை பண்றதுக்கு. அப்படி ஏன் போவான? தாங்கள் இல்லாததாக ஒரு பொருள் கூட இந்த இடத்துல இல்லவே இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லா விதமான உலகங்களுக்கும் உங்களுடைய சரீரம்தான், நீங்க தான் சரீரம். எல்லா உலகங்களுக்கும் சரீரம் எதிரானாக்க நீங்க தான். பூமி தங்களுடைய சற்றும் ஆட்டங்காணாத உறுதியான தன்மை என்ன தெரியுமா? அதுதான் அக்னி. ராமா, உன்னோட சரீரம் தான் இந்த பூமி. உங்களுடைய கோபம் இருக்கு பார்த்தியா, அதுதான் ராமா சந்திரன். உங்களுடைய அருள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ரீவத்சம் என்ற மருவை தனது மார்பிலே தாங்கி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு நீங்க தான். இவை அனைத்தும், நான் சொல்வது அனைத்தும் உண்மைதான் ராமான்றார் பிரம்மா. ஏன்னா அவர் தானே படைக்கிறார், அவருக்கு தான் தெரியும் இவன் யாரு அவன் யாரு அப்படின்னு படிக்கும்போது தான் அவருக்கு தான் தெரியும். त्वया लोकास्त्रय क्रांता पुरा स्वैर् विक्रमैस्त्रिभिः महेन्द्रस्य कृतो राजा बलिं बद्ध्वा महासुरम्. இப்போ பிரம்மா சொல்றார்,
முன்னொரு காலத்தில் ராமா நீங்கள் வாமனாவதாரம் எடுத்து அந்த காலத்தில் தாங்கள் தங்களுடைய காலடி 3 அடி வைத்து அந்த 3 நாளும் 3 உலகங்களையுமே அளந்தீர்கள் இல்லையா? நீங்கள் தான் அளந்தீங்க. மகா அசுரனாக பலியை நீங்கள் அடக்கினீங்க. மகேந்திரனை அந்த இடத்துல மன்னனாக ஆக்கினீர்கள் இல்லையா? அதுவும் நீங்கள் தான் ராமா அப்படின்னாராம் பிரம்மாவாகப்பட்டவர். சீதா லக்ஷ்மி பகவான் விஷ்ணு தேவகிருஷ்ண பிரஜாபதி வதார்த்தம் ராவணஸ்யேகா பிரவிஷ்டோ மானுஷீம் தனும். உன்னுடைய தர்மபத்தினி பாரியாள் சீதா பிராட்டியார் இருக்காளே, யார் தெரியுமா? அவரான் சாட்சாத் லக்ஷ்மி தேவி. நீங்களோ ராமா பகவான் மகாவிஷ்ணு. அடுத்த யுகத்தில் நீங்கள் கிருஷ்ணனாக அவதரிக்க போகக்கூடியவரும் நீங்கள் தான். பிரஜாபதி அப்படின்ற சொல்லால நீங்கள் குறிக்கப்படுபவர். அனைவராலும் சொல்லப்படக்கூடியவர் நீங்கள் பிரஜாபதின்னு உங்களை தான் சொல்லுவா. தாங்கள் இப்போ என்ன பண்றீங்க? ராவணனை மாய்ப்பதற்காக மானுட உடலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ராமா அப்படின்னாராம் பிரம்மாவாகப்பட்டவர். ததிதம் ந கிருதம் காரியம் துவயா தர்ம பிருதாமரா நிகதோ ராவணோ ராம பிரகிருஷ்டோ திவமாக்கிரமா அமோகம் பலவீரியம் தே அமோகஸ்தே பராக்கிரமः அமோகம் தர்சனம் ராம நசாமோக தவஸ்தவா. அதாவது தர்மசாஸ்திரத்தையே கடைபிடித்துக் கொண்டு அறநெறியிலேயே வாழ்பவர்களில் பிரதானமாக முதன்மையாக இருக்கக்கூடியவரே நீங்க தான். தாங்கள் எங்களுடைய பொருட்டு இந்த காரியத்தை அதாவது ராவணனை வதம் செஞ்சு முடிச்சிருக்கீள். இது எங்களால தான் நீங்க செஞ்சிருக்கீள். நாங்க கேட்டுன்றதுனால செஞ்சீள். ராம நாராயணனே பிரம்மா சொல்றா, எப்படி சொல்றா பாருங்க. ராம நாராயணனே, ராவணன் இப்போ கொல்லப்பட்டுட்டான். மனசெல்லாம் ரொம்பவும் சந்தோஷம் உள்ளவர்களாக தேவலோகத்துக்கு நீங்க தாராளமா இப்போ வந்துடலாம். உங்களுடைய வலிமையும் நெஞ்சுறுதியும் என்றைக்குமே வீண் போகாதவை, என்றைக்கும் வீண் போகாது ராமா. உங்களுடைய பராக்கிரமமும் என்றைக்கும் வீண் போகாது. தங்களுடைய தரிசனமும் யாருக்குமே வீண் போகாது. அனைத்துமே அனைவருக்கும் பலனை கொடுத்தே தீரும். உங்களை நித்தியமும் ஸ்மரணம், ஸ்மரணம்னாக்கா துதிப்பது. அப்படி யார் உங்களை நித்தியமும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு பயன் தராமல் போகவே போகாது. ராமா 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 ராமான்னு யார் சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கு நல்ல பயனானது கண்டிப்பா கிடைக்கும். இது பிரம்மாவால் சொல்லப்பட்டது. அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்ய ஏ நரஹ ஏத்வாம் தேவம் துருவம் பக்தா புராணம் புருஷோத்தமம் பிராப்னுவந்தி சதா காமான் இஹலோகே பரத்ரசா.
இப்போ சொல்கிற பிரம்மா ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமா, உங்களிடம் பக்தியானது எந்த மாநிலனானவர் செலுத்துகின்றானோ அவன் அந்த பக்தியை செலுத்தும் பொழுது அவன் தங்களிடம் வேண்டுதல்கள் வைக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அந்த வேண்டுதல்களை நிறைவேற பெற்றவர்களாக ஆக்கி வைக்கக்கூடியவரும் நீங்க தான். ஆனா ராமா, உங்களுடைய தொடக்கம் எது அப்படின்றத யாராலையுமே அறிய முடியாது. ஏன்னா ராமா, நீங்கள் எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடியவர். மறைகள் தங்களை புருஷோத்தமன், அதாவது மறைகள்னாக்க வேதங்கள், உங்களை புருஷோத்தமன் போற்றுகின்றார். எல்லாரும் சொல்றா உங்களை தன்னிகர் இல்லாத ஒரு தனி பெருமையானது பொருளான உங்களிடம் பக்தி செலுத்தக்கூடியவர்கள். அதாவது எப்படின்னா, ராமா, எல்லாமே நீ தான், நான் வெறும் சாதாரண ஒரு அற்ப மானிடன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எவன் ஒருத்தன் பூரணமான பக்தியை செலுத்துறானோ அவன் சந்தோஷத்திலையும் சரி, சகல ஐஸ்வர்யத்திலையும் சரி, துன்பமாக இருக்கக்கூடிய வறுமையிலும் சரி, எக்காலத்திலும் உங்களை பிரார்த்திப்பவர்களை அடைகிறான் இல்லையா? எல்லாரும் உங்கள்கிட்ட அடைஞ்சுடுறாலும், தஞ்சம் அடைஞ்சுடுறாலும். இமமார்ஷம் ஸ்வம் நித்தியம் இதிகாசம் புராதனம் ஏனரா கீர்த்தயிஷ்யந்தி நாஸ்தி தேஷாம் பராபவா. அதாவது ராமா, இந்த ராமாயணம் என்னும் மாவீரம் ஆதி சரித்திரமானது இருக்கு பார்த்தியா, இது வேதத்துக்கு சமான. எவன் ஒருத்தன் ரிக்கையோ சாம அதர்வண வேதங்கள், இந்த 4 வேதங்களையும் படித்த பலனானது இந்த ராமாயணம். அப்படியேப்பட்ட இதிகாசம் உள்ள இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருத்தன் தினந்தோறும் படிக்கின்றானோ அல்லது இந்த பிரபஞ்சத்துக்காக உலகத்திற்காக சொல்லி கொடுக்கின்றானோ, மற்றவர்கள் கேட்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எவன் ஒருவன் செயல்படுகின்றானோ அவனுக்கு வாழ்க்கையில் தோல்விங்கிறதே எந்த க்ஷணமும் ஏற்படவே ஏற்படாது ராமா. அப்படின்னாராம் ஸ்ரீ பிரம்மாவாகப்பட்டவர் ராமபிரான் கிட்டக. அப்போ இதனால் அவனுக்கு செல்வம் கிடைக்குமா? எல்லாரும் இப்போ பார்க்குறது என்ன பார்க்குறோம்? சரி, நான் ராமபிரானை நான் துதிக்கிறேன், நான் அவரே ராமாராமான்னு சொல்கிறேன், அதனால் எனக்கு கஷ்டங்கள்லாம் போயிடுமா? கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் அதுக்கு தேவை பணம் எனக்கு வேணுமே. பணம் வருமா? பணம் தான் பணம் தான் பணம் தான் அப்படின்னு தான் இப்போ கலியுகத்தில் எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பணமானது கிடைக்காது. தேவையான அளவுக்குத்தான் கிடைக்குமே தவிர ஆசைக்கு மேலே நம்ம கேட்டுட்டே போனோம்னாக்கா கிடைக்காது. ஆனால் என்ன நிச்சயமாக கிடைக்கும்? ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடிகள் சரணாகதியானது நிச்சயமாக கிடைக்கும். மறுபிறவி இருக்காது. மறுபடியும் நம்ம புழு பூச்சியாவோ இல்லை மனுஷனாவோ மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தான் இங்கே பிரம்மா சொல்கிறார். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே விம்சத்யுக்தர சததம சர்க்கா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 120வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.